மரவள்ளிக்கிழங்கு வச்சு ஒரு அட்டகாசமான கிரேவி சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அது செய்கிறதுக்கு வந்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 5-6 வெள்ளைப்பூடு, 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 3 வரமிளகா 2 பச்சை மிளகா சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினக்கப்புறம் ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா மையாக திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து உள்ளே சேர்த்துட்டு மிக்சர் ஜாரில் கழுவி அந்த தண்ணியை வந்து உள்ளே சேர்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இதுக்கு வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது சேர்த்துட்டு கிரேவியை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை வந்து 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுருங்க. இப்படி நல்லா பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வேக வச்சுருக்கிற மரவள்ளிக்கிழங்கு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ கிரேவியில் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி சூடாக சர்வ் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி நல்லாயிருக்கு. கிரேவி வந்து சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.